வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இன்று பிறந்தநாள் காணும் சுந்தர் பிச்சையினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்கணும். சாதாரண மனிதன் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உலகமே வைக்கக்கூடிய அளவிற்கு எவ்வாறு உயர்ந்தார்ன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் 1972 ஜூலை 12ஆம் நாள் சுந்தர் பிச்சை அவர்கள் பிறக்கிறார். அவருடைய அப்பா பெயர் ரகுநாதர் பிச்சை, அம்மா பெயர் லக்ஷ்மி. அப்பா ஒரு சாதாரண எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அம்மா ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க. பிறந்தது மதுரை தான், வளர்ந்தது எல்லாமே சென்னையில் அசோக் நகரில். 2 ரூம்கள் கொண்ட ஒரு வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஆடம்பர பொருள்கள் எதுவும் கிடையாது, தொலைக்காட்சியும் கிடையாது. அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆடம்பர பொருள் என்னன்னா தொலைபேசி. இந்த தொலைபேசியில் அவங்க கால் பண்ணுற எல்லா தொலைபேசி எண்களையும் அவரால் மனப்பாடம் பண்ணி வைக்க முடிகிற அளவுக்கு திறமையானவராக இருந்தார். 10ஆம் வகுப்பை சவகர் மேல்நிலைப் பள்ளிகளையும் 12ஆம் வகுப்பை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வனவாணி பள்ளியில் தன்னுடைய 12ஆம் வகுப்பை முடிக்கிறார். இவர் பள்ளியில் படிக்கும்போது மிகவும் ஒரு கூச்ச சுபாவம் உடையவர். மேலும் கிரிக்கெட்டில் சிறந்த ஆர்வமுடையவர். பள்ளிகளுக்கிடையான போட்டியில் தலைமை பொறுப்பேற்று நிறைய வெற்றிகளையும் பெற்றுள்ளார். தன்னுடைய அடுத்த கட்டமாக கரக்பூரில் ஐஐடி கரக்பூரில் தன்னுடைய மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது தான் தன்னுடைய மனைவியான அஞ்சலியை சந்திக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டாக சந்திக்கிறாங்க. அவங்க மீது காதல் மலர்கிறது. கல்லூரியினுடைய இறுதி ஆண்டில் தன்னுடைய காதலை அவங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அந்த காதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் சுந்தர் பிச்சையினுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு வேலையை தேடாமல், நிரந்தர வேலையை தேடாமல் திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக. சரி, அந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து எம்எஸ் படிப்பதற்கு ஊக்கத்துடன் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அங்கே போக மறுக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்தியாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிறதுக்கு அதனுடைய அப்பாவுடைய வருமானம், அதாவது ஒரு ஆண்டு வருமானத்தில் 3/4 பாகத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவ்வளவு பணத்தை செலவழித்து அந்த படிப்பை படிக்க வேண்டுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போய் படி தம்பி, நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் படிக்கிறாரு. உதவித்தொகையை வச்சே தான் படிக்கிறாரு. ஆடம்பர எந்த செலவுகளும் அவர் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எம்பிஏவும் முடிக்கிறாரு. எம்பிஏ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவருடைய வேலைக்கு செய்கிறாரு. மெக்கன்சி அப்படின்ற கம்பெனியில் என்ஜினியரிங் அண்ட் மேனேஜராக போய் ஜாயின் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி அஞ்சலியை அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் 2004 தான் கூகுளில் ஒரு இன்டர்வியூ வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் தினத்தில் இன்டர்வியூ வைக்கிறாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி. அந்த இன்டர்வியூவில் போய் தன்னுடைய திறமையை காட்டி செலக்ட் ஆகிறாரு. இந்த 2004 செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூகுளுடைய வளர்ச்சி வித்தியாசமாக மாறுது. ஏன் அப்படின்னா, கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஜிமெயிலோ அல்லது கூகுள் குரோமோ எதுவுமே அவங்ககிட்ட இல்லை, அப்போதைக்கு ரெடி பண்ணல. இப்போ சுந்தர் பிச்சை போனதும் போது ஒரு கூகுள் என்ஜின் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இந்த கூகுள் என்ஜின் எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா, சர்ச் இன்ஜின், நம்ம சர்ச் பண்ணுறோம்ல அந்த சர்ச் இன்ஜின். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இது ஒரு டூலாக இருந்துச்சு, சர்ச் இன்ஜினாக இருந்துச்சு. ஆனால் சுந்தர் பிச்சை என்ன சொல்கிறாங்க, நாம் ஏன் ஒரு ப்ரௌசரை உருவாக்கக்கூடாதுன்னு முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளலை. லார்ஜ் பேஜ் அப்புறம் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அந்த ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கூகுள் குரோமை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் கூகுளுடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில், கூகுள் மேப், அடுத்து குரோம் ஓஎஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அந்த கண்டுபிடிப்புகளால் பார்த்தீங்கன்னா கூகுளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இதில் எல்லாத்திலும் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை. அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை கூகுளுக்காக நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு மொபைலில் நீங்க மேலே கலந்துருக்கு. அந்த சாஃப்ட்வேர்னால கூகுள் குரோம் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் இதுவாக எல்லாருடைய மொபைல்லையும் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? அதனால கூகுளுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக. இந்த சூழ்நிலையில் மைக்ரோசாஃப்ட்லேருந்து சிஇஓ போஸ்டிங் சுந்தர் பிச்சைக்கு அழைப்பு விட்டாங்க. ஆனால் அவர் ஏற்கலை. அதே மாதிரி ட்விட்டரில் இருந்தும் சிஇஓ போஸ்டிங்கை சுந்தர் பிச்சைக்கு அழைக்கிறாங்க. அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்றால், தன்னை வளர்த்த இந்த கூகுளுக்கு தன்னுடைய பணியை செய்யணும்னு சொல்கிறாரு. இதை பார்த்த லாரி பேஜ் என்ன செய்கிறார் அப்படின்னா, 27,380 ஷேர் தன்னுடைய ஆல்பபெட் ஃபேமிலி கம்பெனியான ஆல்பபெட்டில் இருக்கக்கூடியதை
இவருக்கு கொடுக்குறார். இதுதான் அதிகபட்சம் ஷேர், அந்த கம்பெனியுடைய அதிகபட்ச ஷேர் சுந்தர் பிச்சைகிட்ட இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை 2015 இந்த ஆல்பபெட் கம்பெனிக்கு இந்த லாரி பேஜ் சிஇஓ மாறினதுனால இந்த கூகுளுடைய சிஇஓ போஸ்டிங்கை நம்மளுடைய சுந்தர் பிச்சைகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2019 லாரி பேஜ் கூகுளுடைய சிஇஓவா மட்டும் இல்லாமல் இந்த ஆல்பபெட் கம்பெனியுடைய சிஇஓவா சுந்தர் பிச்சையை மாற்றுறாங்க. இன்னைக்கு 2 கம்பெனியுடைய சிறந்த சிஇஓ அப்படின்னு சொன்னால் சுந்தர் பிச்சை தான். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் தனக்கு அளிக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு உலகமே வியக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மனிதனாக மாறியிருக்கிறார் அப்படின்றது சுந்தர் பிச்சை அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தில். இது மாதிரியாக நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை திறன்பட பயன்படுத்தி நாமும் பெரிய ஆளாகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.